ஹாய்ங்க, எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் தெரியுங்களா? நம்ம இளைய தளபதி விஜய் அண்ணா வந்து டிவிகே மீட்டிங் எல்லாமே நடத்துவாங்க. நம்ம சென்னை ஈசிஆரில் இருக்க ரெசார்ட் அது இதுதாங்க. இதுக்கு பக்கத்தில் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம ஓஎம்ஆர் ஈசிஆர் ஜாயின் பண்ணுற ஜங்ஷன். அது மட்டும் இல்லாமல் சென்னையோட ஒரு முக்கியமான ரோட்வே ப்ராஜெக்ட், அதாவது ஓஎம்ஆர் அவுட்டர் ரிங் ரோடுக்கு அப்புறம் முக்கியமான ப்ராஜெக்ட் பெரிஃபெரல் ரிங் ரோடு ப்ராஜெக்ட்டு. அது பக்கத்துலேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அண்ட் மற்ற எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும், கஸ்டமர்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க சைட்டை. நான் லைவாகவே காட்டிடுறேன். இந்த பாருங்கள், புக்கான ஃப்ளாட்ஸ் எல்லாமே நம்மளே கவுண்ட் பண்ணிட்டேன். 32 ஃப்ளாட் புக் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு வெளியே நீங்கள் போனால் போதும். பில்டிங் தெரியுது இல்லைங்களா, அது அன்னை வேளாங்கண்ணி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு. ஒரு 4 to 5 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி ஈசிஆரில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். நார்மலாக நம்ம நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சென்னையில் அப்படின்னாலே வந்து ஈசிஆரை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு ரூட் இல்லைங்க, சென்னையோட முக்கியமான எல்லா ரூட்டுமே கனெக்ட் ஆகிற ஒரு லொக்கேஷனில் தான் ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்துரு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று ஈசிஆர் ரோடு, இன்னொன்று ஓஎம்ஆர் ரோடு கனெக்டிவிட்டி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு ஜிஎல்சி ரோடு கனெக்டிவிட்டி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சென்னையோட மிகப்பெரிய ரோட்வே டிரான்ஸ்போர்ட்டு, அதாவது வந்து 10 வழிச்சாலை பெரிஃபெரல் ரோடு, பெரிய பெரிஃபெரல் ரோடு, அதாவது நம்ம பூஞ்சேரியில் இருந்து காட்டுப்பள்ளி போர்ட் வரைக்கும் போகக்கூடிய ரோடு. இது எல்லாமே கனெக்ட் ஆகிற ஜங்ஷன்லேருந்து 100 மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ப்ராஜெக்ட், கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டு லேஅவுட்டில் நமக்கு வில்லா பிளாட்ஸ் ப்ராப்பர் அப்ரூவலோட சேலுக்கு வந்திருக்குங்க. எக்ஸாக்டாக இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈசிஆர் மகாபலிபுரம் பக்கத்தில் உங்களுக்கு வந்து பூஞ்சேரியில் வந்து இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க. இன்னொரு சூப்பரான விஷயம் சொல்கிறேங்க. இந்த சைட்டில் இருந்து ரைட் சைடில் 100 மீட்டர் கூட இருக்காது, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. லெஃப்ட் சைட்லேயும் அதே 100 மீட்டர் கூட இருக்காது, ரொம்ப பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. அண்ட் சைட்டுக்கு ஜஸ்ட் அடுத்த காம்பவுண்ட்லேயே ஒரு 39 ஏக்கரில் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று வந்துட்டு இருக்குதுங்க. இப்படி ஒரு சூப்பரான லொக்கேஷனில் தான் நீங்கள் பிளாட் வாங்க போகிறீங்க. இங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அப்ரிசியேஷன் வேல்யூலாம் சும்மா வாய் வாட்டில் சொல்ல முடியாது, கண்ணு முன்னாடியே நீங்கள் நல்ல விலையேற்றத்தை பார்க்கலாங்க. எல்லோருக்கும் வணக்கம், என்னோட பேர் ஜெய். சென்னையில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ப்ராப்பர்ட்டி தேடிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னையில் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்க கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நற்பவி ப்ராப்பர்ட்டிஸோட கோஸ்டல் கிரஸ்ட், ஒரு அழகான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். எப்பயுமே வந்து நார்மலாக ஒரு ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் டெவலப் ஆகிறதுக்கு ஒரு ரோட்வே தாங்க காரணமாக இருக்கும், அதாவது கனெக்டிவிட்டி ரோட்ஸ் இதுதான் காரணமாக இருக்கும். அதுலேயும் வந்து நார்மலாக ஒரே ஒரு ரோடு இருந்தாலே அந்த ரோடை பேஸ் பண்ணியே அந்த ஏரியாலாம் நல்லாவே டெவலப் ஆகும். அப்படி இருக்கும்போது சென்னையான முக்கியமான ரூட்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகிற ஒரு லொக்கேஷனில் உங்களோட ப்ராப்பர்ட்டி இருந்தால் யோசிச்சு பாருங்கள். அது நல்ல ரெசிடென்ஷியலாக மட்டும் இருக்காது, கமர்ஷியலாக மாறுறது கூட வாய்ப்பு ரொம்பவே அதிகங்க. ஏன்னா சென்னைன்னு எடுத்துக்கிட்டாலே வந்து 2 முக்கியமான ரூட்ஸ் எப்பயுமே நம்ம நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்க எல்லாருமே தெரியும், ஓஎம்ஆர் ஈசிஆர். ஆக்சுவலி அந்த 2 ரோடுமே கனெக்ட் ஆகிற ஒரு இடம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜஸ்ட் செங்கல்பட்டு போகிற ரூட்டு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு இந்த ரூட்டில் தான் போய் ஆகணும். ஓகேங்களா, இந்த நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டு காட்டுற பாருங்க, இது பாருங்கள் பஸ்ஸெல்லாம் போயிட்டுருக்கு. இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு முக்கியமான ரூட்டு, அதாவது வந்து நம்ம அவுட்டர் ரிங் ரோடு வந்தப்பறம் இந்த ஸ்ட்ரெச் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு தெரியும். ஓகேங்களா, பட் அதை விட பெரிய ரோடு ஆரம்பிக்கிற இடமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகாபலிபுரம் பக்கத்தில் இருக்க பூஞ்சேரி லொக்கேஷனில் தாங்க. இதோ பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்குது. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வழிச்சாலை. இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி சிங்கப்பெருமாள் கோயில், ஓரகடம், ஸ்ரீபெருமந்தூர், திருவள்ளூர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு காட்டுப்பள்ளி போர்ட் வரைக்குமே போகுது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சென்னையோட முக்கியமான ஹைவேஸு, ஸ்டேட் வேஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா ரூட்ஸையுமே டச் பண்ணி போகக்கூடிய மிகப்பெரிய ரோட்வே. அப்போ யோசிச்சு பாருங்கள், இங்கேருந்து ஒரு 100 மீட்டரில் உங்களுக்கு சொந்தமாக ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா அதோடைய வேல்யூ எப்படி இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே போதும், கண்ணை மூடிட்டு வாங்கிடுவீங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒர்த்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டி தான் இது. ஆக்சுவலி நற்பவி ப்ராப்பர்ட்டிஸுடைய இந்த கோஸ்டல் கிரஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் கம் இன்வெஸ்ட்மெண்ட் லொக்கேஷனுங்க. ஆக்சுவலி ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாக்கான எல்லா தகுதியுமே இருக்குது, அதாவது உடனே வீடு கட்டுறதுக்கு தேவையான எல்லா அம்சங்களுமே வந்து இந்த கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ரோட்வே கனெக்டிவிட்டி. ஓகேங்களா, அது சொல்லவே தேவையில்லை, சென்னையோட முக்கியமான எல்லா ரூட்ஸுமே இங்கே தான் இருக்குது. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பூஞ்சேரி பஸ் ஸ்டாப் இருக்குது, எல்லா பஸ்ஸுமே நின்று போகிறது, பாண்டிச்சேரி போகிற பஸ் கூட நின்று போகும், அந்தளவுக்கு ஒரு முக்கியமான பஸ் ஸ்டாப் அது. அண்ட் நான் ஸ்டார்டிங்லேயே காட்டிங்களா ஒரு பெரிய ரிசார்ட்டு, அதுவுமே அங்கே பக்கத்தில் தான் இருக்குது.
ஓகேங்களா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது வீடு கேட்டு வரவங்களுக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பலாம் எங்கேயுமே அலைய தேவையில்லை. ஜஸ்ட்டு வெளியே நீங்கள் போனால் போதும். பில்டிங் தெரியுது இல்லைங்களா, அது அன்னை வேளாங்கண்ணி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு. ஓகேவா. அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கேட்வே இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு. வாக்கபிள் டிஸ்டன்ஸு 2 முக்கியமான ஸ்கூல்ஸ் இருக்குது. நான் வீடியோ எடுத்துக்கு மட்டும் தான் பார்த்தேன். அதை பாருங்கள், கேட்வே இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் பஸ் இந்த ரூட்டில் தான் போகும். நம்ம பக்கத்து காம்பவுண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 39 ஏக்கரில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட், அதாவது பெரிய கம்யூனிட்டி ஹால் எல்லாமே சேர்ந்து கமர்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்குங்க. நான் வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இப்போ யோசிச்சு பாருங்கள் எப்படி ஒரு நல்ல லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லைங்க, கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்கக்கூடிய லொக்கேஷன். அண்ட் இங்கே நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து இந்த ரோட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆன அப்புறம், இந்த பக்கத்தில் இருக்க கமர்ஷியல் ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆன அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வித்தின் இயர்க்குள்ளேயே வந்து நீங்கள் இங்கே அப்ரிசியேஷன் வேல்யூ நல்லா இருக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. லேண்டு வாங்கி உடனே வீடு கட்டுறவங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது. காலேஜ் கூட ரொம்ப தூரம்லாம் போக தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ரேடியஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தனலட்சுமி சீனிவாசா காலேஜ் இருக்குது, ஏவிஐடி காலேஜ்லாம் இருக்குங்க. என்டர்டைன்மெண்ட் ஜோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக விட்டால் சென்னையில் வேறு முக்கியமான லொக்கேஷன் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ரெசார்ட்ஸு எல்லாமே இருக்கக்கூடிய சூப்பரான லொக்கேஷன். முக்கியமாக வந்து நம்ம சென்னையில் இருக்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு லொக்கேஷன் மகாபலிபுரம். நம்ம சைட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தாங்க, வெறும் 3 கிலோமீட்டர் தான் நம்ம மகாபலிபுரத்தை ரீச் பண்ணிடலாங்க. ஆக்சுவலி இன்றைக்கி தாங்க சைட் லான்ச் பண்ணுறாங்க. லான்ச்சிங் டே அன்றைக்கி தான் நான் வீடியோ ஷூட் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3-3:30 மணி இருக்கும். ஓகேங்களா. பட் ஆனால் டோட்டலாக வந்து இந்த கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டில் 61 வில்லா ஃப்ளாட்ஸு இப்போ அவைலபிளாக இருக்குது. எவ்வளோ தெரியுங்களா, நான் லைவாகவே காட்டிடுறேன். இந்த பாருங்கள், புக்கான ஃப்ளாட்ஸ் எல்லாமே நான் முன்னாடியே கவுண்ட் பண்ணிட்டேன். 32 ஃப்ளாட் புக் ஆகிடுச்சு. இப்போ இருக்கிறது வெறும் 29 வில்லா ஃப்ளாட் தாங்க. இவ்வளோ ஃப்ளாட்ஸ் வந்து இவ்வளோ சீக்கிரமாக புக் ஆகிறதுக்கு ஒரே ரீசன் தான், நல்ல லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு, அம்யூனிட்டிஸ் நல்லா இருக்குது, ரோடு பக்கத்துலேயே இருக்குது, ஸ்கூலு. அண்ட் நான் சொன்னேன்ல அந்த முக்கியமான காரணங்கள் அதெல்லாமே இருக்குது. வந்து பார்க்குறவங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு. அதனால தான் வந்து இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ புக்கிங்ஸ் நடந்திருக்கு. ஸோ நீங்களும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறாதீங்க. ஒரு நல்ல லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்றதையும் பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டாக கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் செக்யூரிட்டி கேட் எல்லாம் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. ரோட் வித் எல்லாமே வந்து 30 அடி 24 அடி ரோடு, பெரிய பெரிய ரோடு தான், பிளாக் டாப் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குது, அவென்யூ ட்ரீஸ் இருக்குது. உடனே வீடு கட்டுறதுக்கு வசதியாக வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் கம்பெல்லாம் இவங்களே சப்போர்ட் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, கிரவுண்ட் வாட்டரும் நல்லா இருக்கக்கூடிய லொக்கேஷன். இன்னொன்று முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரண்டேஜோட உங்களுக்கு பிடிச்ச ஃபேஸிங்கில் ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உடனே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லா ஃபேஸிங்கும் இங்கே ஃப்ளாட் சைஸஸ் அவைலபிளாக இருக்குங்க. இது ப்ராப்பர் டிடிசிபி ரெரா அப்ரூவல் ப்ராஜெக்ட். பேங்க் லோனும் இவங்களே சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு 900 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஃப்ளாட் சைஸஸ் அவைலபிளாக இருக்குங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்லாம் ஃப்ளாட் தேடிங்கன்னா மிஸ் பண்ணுறாதீங்க, லிமிடெட் ஃப்ளாட் தான் இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும், கஸ்டமர்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க சைட்டை. அப்பயே தெரிஞ்சுக்கலாம் எந்தளவுக்கு ஒரு நல்ல சைட்டுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச்சிங் ஆஃபர் ப்ரைஸ் தாங்க இது. 2700 கோட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வாங்குறதுக்கு ஒரு 24 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க. அண்ட் முன்பணமாக வந்து பார்த்தீங்கன்னா 4-5 லட்ச ரூபா இருந்தால் போதும். பேலன்ஸ் இவங்களே பேங்க் லோனும் பண்ணி தராங்க. ஒரு 4-5 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி ஈஸியாரில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கல்பாக்கத்தில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களாம் வந்து ஈஸியாரில் பக்கத்தில் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சைட் விசிட் பண்ணி பாருங்கள், ஒர்த்தாக இருக்குங்க. நற்பவி ப்ராப்பர்ட்டிஸோட கம்பெனி ஸ்டாஃப் நம்பர் தான் நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். ஸோ உடனே கால் பண்ணுங்கள், சைட்டை வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ.